நேர்களே, நெயில் பிட்டிங் பினிஷ், த்ரில் வெற்றி என்பார்களே, அப்படி ஒரு வெற்றியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மிக அபாரமாக சிறப்பாக விளையாடி பெற்றிருக்கிறது. அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றியை சுவைத்திருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இதற்கு முதல் காரணமாக இருந்தவர் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே நுழைந்த அசுதோஷ் சர்மா என்றுதான் கூற வேண்டும். அவர் மிக அபாரமாக விளையாடி 31 பந்துகளில் 66 ரன்கள், 5 சிக்ஸர்கள், 5 பவுண்டரிகள் அடித்து அந்த 31 பந்துகளில் 66 ரன்களை எடுத்து கடைசி ஓவரில் டெல்லி அணிக்கு வெற்றியை தேடித் தந்தார். அவருக்கு பக்கபலமாக விப்ராஜ் நிகாம் என்ற இளைஞரும் அபாரமாக விளையாடினார். இந்த இருவரின் ஆட்டத்தால் டெல்லி அணி தோல்வியில் இருந்தது. தோல்வி அடைந்து ரசிகர்கள் எல்லாம் வீட்டுக்கே சென்றிருப்பார்கள். ஆனால் இவர்கள் இருவரின் ஆட்டத்தின் காரணமாக, குறிப்பாக அசுதோஷ் சர்மா அபாரமாக சிறப்பாக பொறுமையாக விளையாடி எந்த நேரத்தில் அடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சிக்ஸர்கள், பவுண்டரிகளாக அடித்து அணிக்கு வெற்றி தேடி தந்திருக்க என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று இன்று விசாகப்பட்டினத்தில் ரன் மழை, அதாவது சிக்ஸர் மழை பொழிந்தது என்றால் மிக அல்ல. மொத்தமாக 29 சிக்ஸர்களை இந்த இரண்டு அணிகளும் அடித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதுவும் 13 சிக்ஸர்களை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் 16 சிக்ஸர்களை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் அடித்தது என்றுதான் கூற வேண்டும். முதலில் விளையாடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு மிச்சல் மார்ஷும் பூரனும் அபாரமாக விளையாடி 36 பந்துகளில் 72 ரன்களை மிச்சல் மார்ஷும், பூரன் 30 பந்துகளில் 75 ரன்கள் என 13 சிக்ஸர்கள் 12 பவுண்டரிகளாக அடித்து மொத்தமாக அவர்கள் அபாரமாக விளையாடி அந்த 209 ரன்கள் எடுப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். ரிஷப் பந்த், அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் 6 பந்துகள் விளையாடி 0 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். 27 கோடி கொடுத்து அவரை வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் 0 ஆட்டமிழந்தார். ஆனால் அவர் இன்று ஒரே ஒரு ரன் அவுட் செய்தது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்தது போட்டியிலே. டேவிட் மில்லர் மட்டுமே 19 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்தார். இவர்கள் மூவர் மட்டும்தான் அந்த 209 வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்றால் மிகையல்ல. அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் மிக்கல் சார் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆனால் அந்த ஸ்டப்ஸ் என்பவர் போட்ட ஒரு ஓவரில் பூரன் அடித்த 28 ரன்கள் என்பது அந்த அணி 209 ரன்கள் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது. 209 என்ற இலக்கினை நோக்கிய களம் இறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலிலிருந்தே தடுமாறிக் கொண்டுதான் இருந்தது. ஃப்ரேசர், போரல், சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், டுப்ளசி என அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார்கள். அக்சர் பட்டேல் 22 ரன்களும் டுப்ளசி 29 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தார்கள். அதன் பின்னால் வந்தவர்களும் தடுமாறிக் கொண்டிருக்க திடீரென விப்ராஜ் நிகாம் என்ற வீரரும் அசுதோஷ் சர்மா, இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய அசுதோஷ் சர்மாவும் ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார்கள். இருவரும் பொறுமையாக விளையாடி விப்ராஜ் 15 பந்துகளில் 39 ரன்கள், அதாவது விரட்டி அடித்த 2 சிக்ஸர்கள், 5 பவுண்டரிகளை அடித்தார். அதே போன்று அசுதோஷ் சர்மா கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்து 31 பந்துகளில் 66 ரன்களை எடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வெற்றி தேடி தந்திருக்க என்று கூற வேண்டும். மிக சிறப்பான ஒரு போட்டி. T20களில் கடைசி பந்து வரை என்ன வேண்டுமென்றால் நடக்கலாம். தோல்வி நிலையிலிருந்து திடீரென வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு செல்வார்கள் என்பதற்கு இந்த போட்டி ஒரு உதாரணம் என்றால் மிகையல்ல. என்றால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரசிகர்களே, அந்த உரிமையாளரே அணி தோல்வி அடைந்துவிடும் என்றுதான் நம்பியிருப்பார்கள். அந்த அளவுக்கு மோசமாக விளையாடி வந்தார்கள். ஆனால் 2 இளைஞர்கள், அந்த அசுதோஷ் சர்மாவும் அதே போன்று விப்ராஜ் நிகாமும் அணியின் போக்கையை, ஆட்டத்தின் போக்கையே மாற்றி அபார வெற்றிக்கு வித்திட்டிருக்கின்றனர். குறிப்பாக அசுதோஷ் சர்மா அபாரமாக விளையாடி 31 பந்துகளில் 66 ரன்கள், சிக்ஸர் மழையை அடித்திருக்கிறார் என்று கூற வேண்டும். 5 சிக்ஸர்கள், 5 பவுண்டரிகள் அடித்து மிக சிறப்பாக விளையாடி கடைசி விக்கெட் மோஹித் சர்மாவுடன் விளையாடி அந்த கடைசி ஓவரிலே டெல்லி அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்க என்று கூற வேண்டும். மிக சிறந்த ஒரு ஆட்டமாக, T20 ஆட்டமாக, ரசிகர்களுக்கு ரன் மழை மட்டுமல்ல த்ரில் மழையும் கொடுத்த போட்டி என்றால் மிகையல்ல.